ஓம் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் திருவடியிலே சரணம். நவபிருந்தாவனத்தின் அந்த 9 மகான்களின் திருவடியிலே சரணம். வணக்கம். ஆர்கே திலீபாபு பேசுகின்றேன். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் நீங்கள் அளித்து வருகின்ற மகத்தான ஆதரவுக்கும் அன்புக்கும் மிக்க நன்றி. இன்று நாம் பார்க்க இருப்பது ஏப்ரல் மாத பலன்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இந்த மாதம் அனைத்து ராசிக்காரர்களும் மிகவும் ஆர்வமாகவும் இருப்பீர்கள். வரக்கூடிய மாதங்களிலும் உங்களுடைய ஆர்வம் அதிகமாகும். அதற்கு காரணம் இந்த மாதத்திலிருந்து, அதாவது போன மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி ஆகிவிட்டது. இந்த ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து சனிப்பெயர்ச்சியினுடைய பலன்கள் எல்லா மனிதர்களுக்கும் அவரவர் வயதிற்கும் ஈடுபட்டிருக்கின்ற துறைக்கும் அவரவர் சொந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்திக்கும் ஏற்றாற்போல் பலன்கள் நடக்க இருக்கிறது. அதனால் பார்வையாளர்களாக நீங்கள் அதிகமாக ஆர்வத்துடன் இருப்பீர்கள். ஏற்கனவே சனிப்பெயர்ச்சி பலனையும் குரு பயிற்சி பலனையும் விட்டுவிட்டோம். பார்க்காத நண்பர்கள் அவசியம் பாருங்கள். அடுத்ததாக ராகுகேது பயிற்சியும் விட இருக்கின்றோம். சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் அவசியம் செய்து கொள்ளுங்கள். இப்போது நாம் ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். கும்பராசிக்கு ஏப்ரல் மாத பலன்களை பார்க்கலாம். நீங்கள் மிகவும் ஆவலாக எதிர்பார்க்கக்கூடிய ஏப்ரல் மாதம். காரணம், கடந்த 5 ஆண்டுகளாக இருந்த 7.5 சனியில் ஜென்ம சனி விலகிவிட்டது. அதாவது 7.5 சனியில் 5 ஆண்டுகள் விலகி இப்பொழுது மீனத்திற்கு 2ஆம் இடத்திற்கு வந்துவிட்டது பாதச்சனி. இனி உங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலம். கிட்டத்தட்ட 75% மேல் உங்கள் 7.5 சனியிலிருந்து நீங்கள் விடுதலை ஆகிவிட்டீர்கள். குறிப்பாக அடுத்த மாதம் குரு பயிற்சிக்கு பிறகு குரு பகவான் 4இல் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ற்கு செல்வார். இன்னும் உங்களுடைய வாழ்க்கை தரமும் வளமும் கட்டாயம் மேலோங்கும் என்றதே கோச்சார கிரகங்கள் தெரிவிக்கின்ற உண்மையாகும். இந்த மாதம் வழக்கம் போல மிகவும் துல்லியமாகவும் ஒவ்வொரு வீட்டிற்கும் எப்படிப்பட்ட பலன்களை என்பதை நாம் பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் 2இலே இருக்கின்றார். அங்கே யோகத்தை கொடுக்கக்கூடிய புதனும் சுக்கிரனும் இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் அவருடன் பரிவர்த்தனையாகும் குரு பகவான் இருக்கின்றார். ராசிநாதன் குருவினுடைய வீட்டிலே இருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பதினால் ராகுகேது சேர்ந்தாலும் குருவின் வீடு என்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது. அதனால் பொருளாதார மேன்மை, மகிழ்ச்சி, தங்குதடைகள் நீங்குவது, குடும்பத்தில் மகிழ்ச்சி, பொருளாதார வளர்ச்சி, நண்பருடைய வருகை, எடுக்கின்ற காரியங்கள் வெற்றியை நோக்கி உங்களுடைய பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்பு. அதனால் மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கடந்த காலத்தில் என்னென்ன தடைகளும் என்னென்ன பொருளாதார சுமையிலும் குடும்பத்தில் நிம்மதியில்லாத தன்மையும் எல்லாம் அடைந்ததோ இனி படிப்படியாக அந்த சங்கடங்களெல்லாம் விட்டு நீங்கள் விலகப் போகிறீர்கள். அதனால் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பது தெளிவு. அதே மூலம் 2இலே ராகுகேது இருப்பதினாலும் ஒரு சில சங்கடங்கள் வரும். அந்த சங்கடங்கள் பெரிய சங்கடமாக இருக்காது. குரு பயிற்சிக்கு பிறகு, அதாவது மே மாதத்திற்கு பிறகு அந்த சங்கடம் முழுமையாக உங்களை விட்டு விலகிவிடும் என்பதால் கும்பராசிக்காரர்கள் 1ஆம் வீட்டு பலன் மிக மிக அற்புதமாக இருக்கும் என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 2 கூடியவர் குரு பகவான். அவர் 4இலே இருக்கின்றார். 4 கூடிய சுக்கிரன் 2இலே இருக்கின்றார். 2ம் 4ம் பரிவர்த்தனை. இது நல்ல பரிவர்த்தனையாக எடுத்துக்கொள்ளலாம். 2இலே ராகுகேது சம்பந்தம் இருந்தாலும் 2ம் 4ம் பரிவர்த்தனை என்பதால் குடும்பத்தில் தனவரவு, நண்பர்கள் வருகை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுடைய பிள்ளைகள் இருந்தால் பிள்ளைகள் அவரவர் வயதிற்கேற்ற வளர்ச்சியை நோக்கி நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய விஷயங்கள். பிள்ளைகள் படிப்புக்காக கடன் வாங்குவது, அந்த கடன் சுபகடன்களாக எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளைகள் படிப்புக்காகவும் வெளியூர்களுக்கும் வெளிநாட்டுக்காகவும் படிப்புக்காகவும் வேலைக்காகவும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். பொருளாதாரத்தின் வளர்ச்சி, பணிபுரிவர்கள் இருந்தால் பணியில் இடமாற்றம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். தொழிலதிபர்களாக இருந்தால் தொழில் விருத்தி அடையும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். அப்படி 2ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான அதிர்ஷ்டங்கள் இந்த மாதத்திலிருந்து படிப்படியாக நீங்கள் கட்டாயம் எதிர்பார்க்கலாம். ஆக கடந்த காலத்தில் இருந்த நலிவு முற்றிலுமாக உங்களை விட்டு விலக இருக்கிறது என்பதே உண்மையாகும். உங்களுடைய ராசிக்கு 3 கூடியவர் மேஷம். அதனுடைய அதிபதி செவ்வாய். ஆரம்பத்தில் 5இலும் 2 நாள், பிறகு அவர் 6இலும் நீசபங்கமாக இருக்கின்றார். 3ஆம் வீட்டு அதிபதி 6இலே மறைவது என்பது சற்று பல குறைவுதான். இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும். 7 கூடிய சூரியன் 2இலிருந்து விலகி 3இலே செவ்வாயினுடைய வீட்டிலே உச்சமடைவார். அப்பொழுது இந்த செவ்வாய்க்கு பலம் உண்டாகும். ஆரம்பத்திலே இளைய சகோதரர் மூலமாக விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். இல்லை என்றால் அவரிடத்தில் சங்கடங்களும் வீண் விரோதங்களும் அல்லது விரைய செலவுகளும் வரலாம். சாதகமான தசாபுத்தி இருந்தால் சுபவீரியங்களாக ஆகும். 14ஆம் தேதிக்கு பிறகு நிலைமை சீராகும். ஒரு சில பயணங்களும் ஏற்படும். உங்களுக்கு அந்த பயணங்களும் லாப பயணங்களாகும், சுபவீரிய பயணங்களாகவும் ஆகும் என்பதே உண்மையாகும். ராசிக்கு 4 கூடிய சுக்கிரன். அவர் 2இலேயும் 2 கூடிய குரு பகவான் 4இலேயும் பரிவர்த்தனை. 2ஆம் வீட்டிற்கு சொன்னது போல் இது அருமையான பரிவர்த்தனை. வீடு, வண்டி, வாசல், வாகனங்கள் வாங்குவது, விற்பது, குடியிருப்பு மாற்றம், அலுவலக மாற்றம் போன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கும். தாயாரின் மூலமாக ஒரு சிலருக்கு சொத்து சுகங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உள்ளது. புன்னகைகள், ஆடம்பர பொருட்கள் வீட்டிற்கு வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். ஒரு சிலர் இன்ப சுற்றுலா செல்லலாம். ஆக 4ஆம் வீட்டின் மூலமாக பலவிதமான நன்மைகள் உண்டாகும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் கல்வியில் சற்று கூடுதலான கவனத்தை செலுத்த வேண்டும். காரணம், புதன் அங்கே இன்னதான் நீசபங்க ராஜயோகமாக இருந்தாலும் அவர் நீசமடைந்திருக்கின்றார். ராகுகேது சனி சம்பந்தம் இருப்பதினால் படிப்பில் கவனச்சிதறல் ஏற்படும். படிக்கின்ற மாணவ மாணவிகள் மட்டும் சற்று கூடுதலான கவனத்தை படிப்பில் நிறுத்த வேண்டும் என்பதே 4ஆம் வீட்டு பலன் மிக தெளிவாக தெரிவிக்கின்ற விஷயங்களாகும்.
ஒரு ராசிக்கு 5 கூடையவர் செவ்வாய். அவர் 2லே நீசபங்க ராஜயோகமாக இருக்கின்றார். 2 நாள் மட்டும் செவ்வாய் 5லே மிதுனத்தில் இருப்பார். பிறகு அவர் கடகத்திலே வந்து விடுவார். 5ஆம் வீட்டு அதிபதி நீசபங்கமாக இருப்பதினாலும் 5க்கு 10லே இருக்கின்ற காரணத்தினால் 5ஆம் வீடு வலுவடைகிறது. மிக விரைவிலே 4ல் இருக்கக்கூடிய கிரகம் அடுத்த மாதம் மிதுனத்தை நோக்கி வருவதால் அதற்குண்டான ஒளி இப்பொழுதே தெரிய ஆரம்பிக்கும். உங்கள் கனவுகளும் ஆசைகளும் திட்டங்களும் நிறைவேற ஆரம்பிக்கும். பிள்ளைகள் பெரிய அளவிலே வளர்ச்சி அடைவார்கள். பலருக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். திருமணமாகாது இருக்கிறவர்களுக்கு திருமண பாக்கியமும் உண்டாகும், குழந்தை பாக்கியமும் உண்டாகும். எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். பெரியவர்களுக்கு பேரன் பேத்திகளை பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். எதிர்பாராத தனப்பிராப்தியும் அதிர்ஷ்டமும் ஏதோ ஒரு வகையில் உங்களை தழுவிக்கொள்ளும். சொந்த ஜாதகத்தில் 5ஆம் வீட்டிற்கு சாதகமற்ற தசாபுத்தி நடப்பவர்களுக்கு இந்த புதன் நீசமாக இருப்பதினால் பிள்ளைகள் வகையில் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் சங்கடங்களும் வரும் ஒரு சிலருக்கு என்பதையும் நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். பெரும்பாலும் நல்ல பலன்கள் உண்டாகும். சொந்த ஜாதகம் சரியில்லாதவர்களுக்கு பிள்ளைகள் மூலமாக கவலைகளும் தேவையற்ற வீண் விரைய செலவுகளும் வரலாம் என்பதும் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயமாகும். இப்படி ராசிக்கு 6 கூடையவர் சந்திரன். அவர் 4 கிரகம். 2ஆம் தேதிக்கு பிறகு செவ்வாய் அங்கே நீசம் அடைந்து இருப்பார். ஆனால் 6இன் மூலமாக ஏற்படக்கூடிய கேடுகடிகளும் வம்பு வழக்கு சங்கடங்கள் போட்டி போராமையில் இயற்கையில் பாபகிரகமான செவ்வாய் 6லே இருப்பதினால் எதிரிகளை பற்றிய மற்ற விஷயங்கள் பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 7 கூடையவர் சூரியன். அவர் ஆரம்பத்திலே 2லும் 14ஆம் தேதிக்கு பிறகு இங்கே உச்சமடைகின்றார். கடந்த 2.5 ஆண்டுகளாக 7ஆம் வீட்டை சிம்மத்தை சனி பகவான் பார்த்ததால் கணவன் மனைவி வகையில் ஏதோ ஒரு வகையில் உடல்நலக்குறைவோ மனநலக்குறைவோ பொருளாதார ஏற்ற இறக்கமோ சங்கடங்களோ ஏதோ ஒரு வகையில் கருத்து வேறுபாடுகளோ இருந்து வந்தது. அப்படிப்பட்ட பிரச்சனை இனி இருக்காது. 7ஆம் வீட்டிற்கு சனி பகவானுடைய என்னதான் ராசிநாதனாக இருந்தாலும் அவர் 7க்கு பகை வீடு என்பதால் ஒரு சில சங்கடங்களை கொடுத்தார். அவர் முற்றிலுமாக சனி பகவான் விலகி 2ஆம் வீட்டிற்கு சென்று விட்டதால் இனி அந்த கவலை இருக்காது. 14ஆம் தேதிக்கு பிறகு அவர் உச்சமடைவதால் கணவன் வகையிலையோ மனைவி வகையிலையோ சந்தோஷம் பெருகும். திருமணமாக இருக்கின்ற இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் தள்ளி போன திருமணங்கள் வெற்றிகரமாக அடையும். கணவன் மனைக்குள் ஒற்றுமையும் மேலும் ஒரு சில அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் தழுவிக்கொள்வதற்கு கூடுதலாக வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். என்னுடைய ராசிக்கு 8 கூடையவர் புதன். அவர் 2லே நீசபங்க ராஜயோகமாக இருந்து சுக்கிரனுடன் சேர்ந்து பார்ப்பதினாலும் குரு பகவானும் சேர்ந்து பார்ப்பதினாலும் ராகு கேது இருந்தாலும் 8ஆம் வீட்டின் மூலமாக வரக்கூடிய கெடுதலுக்கு பதிலாக எதிர்பாராத தனப்பிராப்தி அதிர்ஷ்டம் ஏதோ ஒரு வகையில் உங்களை திக்குமுக்க ஆட வைப்பதற்கு கோச்சார கிரகங்கள் சாதகமாக உள்ளது. சொந்த ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக ஒரு அதிர்ஷ்டம் இந்த ஏப்ரல் மாதம் கும்பராசிக்காரர்களுக்கு தழுவிக்கொள்வதற்கு அதிகமாகவே வாய்ப்புகள் உள்ளது. அது ஏதோ ஒரு மூலமாக அதிர்ஷ்டம் வரலாம். உங்களுடைய ராசிக்கு 9 கூடையவர் சுக்கிரன். அவர் 2லே உச்சமாக இருக்கின்றார். 14ஆம் தேதிக்கு பிறகு சூரியனும் 3ஆம் தேதியிலிருந்து செவ்வாயும் 9ஆம் வீட்டை பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகம் செவ்வாயின் பார்வையின் மூலமாக விடுகின்றது. ஆக சூரியனும் சாதகமாக இருப்பதினால் 9ஆம் வீட்டின் மூலமாக ஒரு சில லட்சுமி கடாட்சமும் ஏற்படும். தந்தையாலும் தந்தையவர்களாலும் நன்மையும் ஏற்படும். பிதர்ராஜ்ய சொத்துக்கள் பலருக்கு கிடைப்பதற்கு வாய்ப்புகளும் உண்டாகும். நீண்ட நாட்களாக நீங்கள் எண்ணியிருந்த கனவுகளும் ஆசைகளும் நிறைவேறுவதற்கு வாய்ப்புகளும் தனப்பிராப்தியுடன் புனித யாத்திரை செல்லக்கூடிய பாக்கியமும் கங்கை போன்ற புனித நதியில் நீராடக்கூடிய வாய்ப்பும் பலருக்கு கிடைக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு சில அதிர்ஷ்டங்கள் உங்களை தழுவிக்கொள்ளும். உங்களுடைய ராசிக்கு 10 கூடையவர் செவ்வாய். அவர் ஆரம்பத்திலே 5லும் பிறகும் அவர் 6லே நீசம் அடைவதனாலும் 10ஆம் வீட்டை குரு பகவான் பார்த்து 10ஆம் வீட்டு அதிபதி நீசமாக இருந்தாலும் 14ஆம் தேதிக்கு பிறகு அந்த செவ்வாய் வலுவடைவார் என்றதால் தொழிலதிபர்களுக்கு மாத பிற்பகுதியில் 14ஆம் தேதியிலிருந்து தொழில் வளர்ச்சியை நோக்கி உங்களுக்கு செல்லும் என்று நம்பலாம். பணியில் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை பளு இருக்கும். மேலதிகாரியுடைய கெடுபிடியோ அல்லது பயணங்களோ அல்லது தேவையற்ற இடமாற்றங்களோ ஒரு சிலருக்கு வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. காரணம் செவ்வாய் 10ஆம் வீட்டு அதிபதி 12ஆம் வீட்டை பார்ப்பதே அதற்கு முக்கிய காரணமாக அமையும். குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பது ஆறுதலான விஷயம். இருந்தாலும் தொழிலதிபர்களும் சரி வேலையில் இருப்பவர்களும் சரி தான் கடமையில் தொழிலிலும் வேலையிலும் மிக முக்கியமான அதிகமான உழைப்பு இருக்க வேண்டும். கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். 10 கூடையவர் நீசம் என்பதால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் மட்டுமில்லாமல் அவர் 10ஆம் வீட்டிற்கு 12ஐயும் 12ஆம் வீட்டையே பார்ப்பதும் அதற்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையும். உங்களுடைய ராசிக்கு 11 கூடையவர் குரு பகவானாக இருக்கின்றார். அவர் 4லே இருக்கின்றார். 11ஆம் வீட்டை சனி பகவான் 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் பெரிய சங்கடங்கள் வராது. 10ஆம் வீட்டு அதிபதி தனக்கு 6லே மறைந்தாலும் தான் வீட்டிற்கு இப்போ 6லே இருந்தாலும் மூத்த சகோதரர் மூலமாக ஒரு சில சுப விரயங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது என்பது தெளிவு. எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுவதற்கு ஒரு மாதம் இந்த ஏப்ரல் மாதம் நீங்கள் பொறுத்திருக்க வேண்டும். அடுத்து மே மாதங்கள் மிக பெரிய அளவிலே 11ஆம் வீட்டின் மூலமாக லாபங்களும் யோகங்களும் வருவதற்கு சாதகமாக இருக்கிறது. அதற்குண்டான முயற்சிகளை இந்த மாதம் நீங்கள் எடுத்தால் அடுத்த மாதம் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது. காரணம் 11ஆம் வீட்டு அதிபதி 5லே சென்று தான் வீட்டை தானே பார்க்கக்கூடிய அமைப்புகள் உருவாகும். அதனால் அதற்குண்டான முயற்சியில் நீங்கள் இப்போதிலிருந்தே ஈடுபடலாம். உங்களுடைய ராசிக்கு 12 கூடையவர் சனி பகவானே ஆகின்றார். அந்த 12ஆம் வீட்டை குரு பகவான் பார்வை செய்வதாலும் செவ்வாய் பார்வை செய்வதாலும்
ஆகக்கூடிய செலவுகளெல்லாம் சுபவிரிய செலவுகளாகும், குடும்ப செலவுகளாகும், பிள்ளைகளுக்கான செலவுகளாக இருக்குமே தவிர இந்த மாதம் உங்களுக்கு வீண் விரிய செலவுகள் பெரிய அளவுக்கு வராது என்பதே ஆறுதலான விஷயம். ஆக கும்பராசிக்கு ஏப்ரல் மாத பலன்கள் பலவிதமான நன்மைகளை நோக்கி உங்களுடைய வாழ்க்கை பயணம் அமையும். சரியான திட்டமிட்டு நீங்கள் உழைத்தால் வரக்கூடிய மாதங்கள் மிக பெரிய வெற்றியினுடன் உங்களுக்கு காத்திருக்கிறது. சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள். இந்த மாதத்திற்குண்டான தெய்வ வழிபாட்டினை பார்ப்போம். முடிந்த அளவுக்கு விடியற்காலை எழுந்து குளித்துவிட்டு சூரிய நமஸ்காரம், சூரிய பகவானை வேண்டுவது எல்லையற்ற பலன்களை தரும். காலையும் மாலையும் உங்களுடைய பூஜை அறையில் மண்ணாலான அகலால் நெய் தீபம் ஏற்றி வணங்கி வரவும். முடிந்தவர்கள் அருகாமையில் உள்ள திருக்கோயிலுக்கு சென்று காலையோ மாலையோ நெய் தீபம் ஏற்றினால் போதுமானது. ஆஞ்சநேயருடைய வழிபாடும் சுந்தரகாண்டம் பாராயணம் படிப்பதும் கந்தசஷ்டி கவசத்தை படிப்பதும் எல்லையற்ற நல்ல பலன்களை தரும். முடிந்தவர்கள் இந்த மாதம் அவரவர் குலதெய்வத்தின் கோயிலுக்கு சென்று வருவது நல்லது. வெளிநாட்டில் உள்ள தமிழர்கள் இந்த தெய்வ வழிபாட்டினை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அங்கிருந்தே உங்கள் குலதெய்வத்தை மனமாற வழிபட்டால் போதுமானது. உங்களுடைய தாய் தகப்பன் இல்லாதவர்கள் மானசீகமாக பிதுர் பூஜை செய்துவார்கள். அளவற்ற பலன்கள் நிச்சயமாக கைமேல் உண்டாகும் என்பதே அனுபவபூர்வமான உண்மையாகும். நன்றி, வணக்கம்.